தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் பிரபலமான நிறுவனங்களின் பெயர்களில் போலியான வாகன உதிரி பாகங்களை விற்பனை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் பென்னாகரம் பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி உதிரி பாகங்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. முறைகேட்டில் ஈடுபட்டு வரும் மகேந்திரனின் கடை மற்றும் குடோனில் ஆய்வு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மெக்கானிக் காத்துமுத்து என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பெண்ணாரத்தில் நந்தி 2-வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்கு. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, கம்பெனி பேக்கிங்கில் போலியான பொருளை போட்டு ரொம்ப நாளாக விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. நான் போயிட்டு பார்த்தீங்களா, இதை கேட்கும் போது நீ என் கடையில் பொருள் வாங்காத, உனக்கு டவுட்டாக தான் பொருள் கடையில் பொருள் வாங்காதன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க. பெண்ணாரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மெக்கானிக் கடைகள் இருக்குது. எல்லாருக்குமே இது தெரியும். யார் போய் கேட்டாலும் என்கிட்ட பொருள் வாங்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதனால்னா, ஒரே ஒரு கடை தான் பெண்ணாரத்தில் இருக்குது. அனைத்து மெக்கானிக்கும் அவர்கிட்ட தான் வாங்கி ஆகணும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அவர் இது மாதிரி கம்பெனி பேக்கிங்கில் போலியான பொருளை அதிக நாளாக வித்துட்டு இருக்காரு. நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே கடைமடை பகுதிக்கு கூடுதல் தண்ணீரை திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைஞாயிறு பகுதியில் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் வராததால் நெல்மணிகள் கருகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்தும் இதுவரை கடைமடை பகுதியில் முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக கடைமடை பகுதிக்கு கூடுதல் தண்ணீரை திறக்க வலியுறுத்தி அருந்தவம்புலம் பகுதியில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே செம்பட்டி பகுதியில் வாடகை செலுத்தாத கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்காமல் சீல் வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செம்பட்டி பேருந்து நிலையத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வணிக வளாக கடைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. கடந்த 2023இல் ஏலம் நடத்தப்பட்ட நிலையில் முதல் ஒரு ஆண்டு மட்டும் வாடகை செலுத்திய நபர்கள் இதுவரை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. எனவே போதிய அவகாசம் தராமலும் நோட்டீஸ் கூட வழங்காமலும் கடைகளுக்கு சீல் வைத்து விடியா அரசு அதிகாரிகள் அராஜகத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது வியாபாரிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள ஆலிச்சிக்குடி ஏரியில் வண்டல் மண் அள்ளிய லாரியை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். ஆலிச்சிக்குடி ஏரியில் இருந்து தனிநபர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உதவியுடன் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளம் தோண்டி மண் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நிலத்தடி நீர்மட்டமும் விவசாயமும் பாதிக்கும் என்பதால் அப்பகுதி மக்கள் மண் அள்ளிய லாரியை சிறைபிடித்தனர். இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மண் திருட்டை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.